சாந்தி. முரளி டேட் 8/7/2025, பாப்தாதா மதுபன். முரளி ஹெட்டிங்: இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த வாழ்க்கை மிக மிக மதிப்பு மிக்கது ஆகும். ஏனென்றால் நீங்கள் ஸ்ரீமத் படி உலகத்திற்கு சேவை செய்கிறீர்கள். இந்த நரகத்தை சொர்க்கமாக்கி விடுகிறீர்கள். இன்னைக்கு முரளியில் பாபா நமக்கு சேவையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி புரிய வைக்கிறாரு. எப்படி நம்ம சேவா பண்ணணுன்றதை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. கூடவே குஷியாக இருப்பதற்கான யுக்திகள் நிறைய நமக்கு சொல்லித்தரார் பாபா. அந்த குஷி மறைவதற்கான காரணம் என்னன்றதையும் நமக்கு சொல்லித்தரார். இன்றைய முரளியினுடைய கேள்வி: குஷி மறைந்து விடுவதற்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்ன? பதில்: முதல் பாயிண்ட், தேக அபிமானத்தில் வருவதின் காரணத்தால். இரண்டாவது, மனதில் ஏதாவது சந்தேகம் வந்து விடுகிறது என்றால் குஷி மறைந்து விடுகிறது. ஆகையினால் பாபா வழி சொல்கின்றார். எப்போதும் ஏதாவது சந்தேகம் எழுகிறது என்றால் உடனே பாபாவிடம் கேளுங்கள். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்தீர்கள் என்றால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சந்தேகம் வந்தால் உடனே பாபாட்ட கேட்கணும். ஆத்ம அபிமானி பயிற்சி பண்ணால் பாபா சொல்கிறார் எப்பொழுது எப்படி இருக்கலாம்? மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு எதிரில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் மற்றும் அவருடைய மகா வாக்கியம் சொல்லப்படுகிறது. நான் உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றேன். எனவே குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்? குஷிக்கான பாயிண்ட்ஸ் பாபா நமக்கு சொல்லிட்டே வரார். நம்ம நோட் பண்ணிகிட்டே வரலாம். என்ன சொல்கிறார் பாபா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக நம்மளை மாற்றாருன்றப்ப குழந்தைகளாகிய நமக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். பாபா நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார் என்பதையும் புரிந்து கொள்ளவும் செய்கின்றீர்கள். பரம்பிதா பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். நான் உலகத்திற்கு எஜமானனாக ஆவதில்லை என்று பாபா தானே கூறுகின்றார். பகவானுடைய மகா வாக்கியம்: மனிதர்கள் என்னை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் மற்றும் நான் என்னுடைய குழந்தைகள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் என்று கூறுகிறேன். நிரூபித்து கூறுகின்றார். கல்பத்திற்கு முன் போல நாடகத்தின்படி முயற்சியும் செய்ய வைக்கின்றார். ஏதாவது புரியவில்லை என்றால் கேளுங்கள் என்று பாபா அடிக்கடி கூறுகிறார். ஏதாவது புரியலன்னா கேளுங்கன்றார் பாபா. உலகம் என்றால் என்ன, வைகுண்டம் என்றால் என்ன என்பது போன்ற எதுவுமே மனிதர்களுக்கு தெரியவில்லை. எவ்வளவு நவாபுகள், முகலாயர்கள் போன்றவர்கள் இருந்துவிட்டு சென்றுள்ளார்கள். அமெரிக்கா எவ்வளவுதான் பணமுடையதாக இருந்தாலும் இந்த லக்ஷ்மி நாராயணன் போல இருக்க முடியாது. அவர்கள் வெள்ளை மாளிகை, ஒயிட் ஹவுஸ் போன்றவைகளை உருவாக்குகிறார்கள். ஆனால் சத்யுகத்தில் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட பொன்னாலான மாளிகை உருவாகின்றன. அதை சுகதாமம் என்றே சொல்லப்படுகிறது. இந்த உலக நாடக சக்கரத்தில் உங்களுடையதுதான் கதாநாயகன் கதாநாயகி நடிப்பாகும். நீங்கள் வைரங்களாக ஆகின்றீர்கள். எவ்வளோ மகிழ்ச்சிக்கான விஷயம்! எவ்வளோ பேர் செல்வந்தர்களாக இருந்தாலும் பாபா சொல்கிறார், உலக நாடக சக்கரத்தில் உங்களுடையதான் ஹீரோ ஹீரோயின் பார்ட்டு. நம்ம என்ன ஆகிறோன்றார் பாபா? வைரங்களாக ஆகிறோம். சத்யுகம் இருந்தது, இப்போது கலியுகமாக இருக்கின்றது. நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று பாபா சொல்கின்றார். பகவான் அவரே அமர்ந்து புரிய வைக்கின்றார் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவரே வந்து நமக்கு புரிய வைக்கிறார்னா அடுத்து எப்படி இருக்கணும்? நமக்கு மகிழ்ச்சிக்கான பாயிண்ட், பகவானே வந்து புரிய வைக்கிறாருன்ற நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கணுன்றார் பாபா. உங்களுடைய இந்த படிப்பு புதிய உலகத்திற்கானதாகும். உங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பு மிக்கதாகும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை ரொம்ப மதிப்பு மிக்கது? ஏனென்றால் நீங்கள் உலகத்திற்கு சேவை செய்கிறீர்கள். நரகத்தை சொர்க்கமாக ஆக்குங்கள் என்றுதான் பாபாவை அழைக்கிறார்கள். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை என்று சொல்கிறார்கள் அல்லவா? நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீர்கள் அல்லவா?
இப்போது நரகத்தில் இருக்கிறீர்கள் என்று பாபா கூறுகின்றார். பிறகு சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். நரகம் ஆரம்பம் ஆகிறது என்றால் பிறகு சொர்க்கத்தின் விஷயங்கள் மறந்து விடுகின்றன. இது மீண்டும் நடக்கும். நீங்கள் மீண்டும் சத்தியுகத்திலிருந்து கலியுகத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டி உள்ளது. மனதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறது என்றால் பாபா என்ன சொல்றாரு, சந்தேகம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதனால் குஷி இருப்பதில்லை என்று சொல்லுங்கள். அதாவது பாபா சொல்றார், அதனால் குஷி இருப்பதில்லை என்றால் சொல்லுங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு அடிக்கடி கூறுகின்றார். சந்தேகம் இருந்தா குஷி இருக்காது. அப்ப என்ன சந்தேகம் இருக்கோ அதை சொல்லுங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். பாபா அமர்ந்து படிப்பிக்கின்றார் என்றால் படிக்கவும் வேண்டும் அல்லவா? மகிழ்ச்சி இருப்பதில்லை என்றால் மகிழ்ச்சி இல்லைன்னா அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் தேக அபிமானத்தில் வந்து விடுகிறீர்கள். குஷி என்பது இருக்க வேண்டும் அல்லவா? பாபா வெறும் பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எஜமானராக இருக்கின்றார். நீங்களோ உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள். நம்மளை பாபா என்ன ஆக்குறாரு, உலகத்துக்கு எஜமானர்களாக. அப்ப எவ்வளோ குஷி இருக்கணும். பாபாவை படைப்போர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்காக பிரளயம் நடந்து விடுகிறது. பிறகு புதிய உலகத்தை படைக்கின்றார் என்பது கிடையாது. பாபா சொல்றார், நான் பழையதை மட்டும்தான் புதியதாக்குகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். பழைய உலகத்தை அழிக்க செய்கின்றேன், உங்களை புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றேன். நான் எதையும் செய்வதில்லை. பாபா எவ்வளோ நிரகங்காரியா சொல்றார், நான் எதையும் செய்வதில்லை. இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. தூய்மையற்ற உலகத்தில்தான் என்னை அழைக்கிறார்கள். நான் பாரஸ்நாத்தாக, பாரஸ்நாத்ன இரும்பு யுகத்தினை தங்க யுகமாக மாற்றுகிறேன். எனவே குழந்தைகள் தாங்களாகவே பாரஸ்புரி அதாவது சத்யுகத்திற்கு வந்து விடுகிறார்கள். சத்யுகத்திற்கு என்னை ஒருபோதும் அழைப்பதே இல்லை. பாபா சொல்றார், சொர்க்கத்தில் என்ன நீங்க கூப்பிடுறதே கிடையாது. பாபா பாரஸ்புரிக்கு வந்து கொஞ்சம் பார்த்து விட்டு செல்லுங்கள் என்று எப்போதாவது அழைக்கிறீர்களா என்ன? பாபா கேட்கிறார், வந்து கொஞ்சம் சொர்க்கத்தை வந்து பார்த்துட்டு போங்க, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? அழைப்பதே இல்லை. துக்கத்தில் அனைவரும் சிந்திப்பார்கள். தூய்மையற்ற உலகத்தில் நினைவு செய்கிறார்கள். சுகத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை என்று பாடவும் பட்டுள்ளது. நினைவு செய்வதே இல்லை, அழைப்பதும் இல்லை. சத்தியுகத்தில் பாபாவை நம்ம நினைக்கிறதும் இல்லை, கூப்பிடுறதும் இல்லை. வெறுமனே துவாபர யுகத்தில் பாபா சொல்றார், என்ன பண்றோம், துவாபர யுகத்தில் கோவில் உண்டாக்கி அதில் எண்ணெய் வைத்து விடுகிறார்கள். பூஜை செய்வதற்காக கல்லில் இல்லை என்றால் வைரத்தில் லிங்கத்தை உருவாக்கி வைத்து விடுகிறார்கள். எவ்வளவு அதிசயமான விஷயங்களாக இருக்கிறது. பாபா சொல்றார், நல்ல விதத்தில் காதுகளை தீட்டி கொண்டு கேட்க வேண்டும். ஏன்னா பாபா எவ்வளோ ரகசியங்கள் உயர்ந்த உயர்ந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காருன்றப்போ இந்த காதை என்ன பண்ணணும், நல்ல கவனத்தோடு காது கொடுத்து கேட்கணுன்றார். காதுகளையும் தூய்மையாக்க வேண்டும். தூய்மைதான் முதன்மையானதாகும். சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தான் நிற்கும் என்று சொல்கிறார்கள். இதிலும் கூட தூய்மை இருந்தால்தான் தாரணை ஏற்படும். காமம் மிகப்பெரிய எதிரி. இதன் மீது வெற்றியடைய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இது உங்களுடைய கடைசி பிறவி ஆகும். இது அதே மகாபாரத சண்டையாகவும் இருக்கிறது. கல்ப கல்பமாக எப்படி விநாசம் நடந்ததோ அப்படியே நாடகத்தின்படி இப்போதும் நடக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மீண்டும் சொர்க்கத்தில் தங்களுடைய மாளிகைகளை கல்பத்திற்கு முன் போலவே உருவாக்க வேண்டும். சொர்க்கத்தை பாரடைஸ் என்றும் சொல்கிறார்கள். புராணங்களிலிருந்து பாபா சொல்றார், புராணங்களிலிருந்து பாரடைஸ் என்ற வார்த்தை வந்தது. இதையும் சொல்லித்தரார் பாபா, எங்கிருந்து இந்த வார்த்தைகள் எடுக்கப்பட்டதுன்றது. மானசரோவரில் தேவதைகள் இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். அதில் யாராவது மூழ்கி எழுந்தார்கள் என்றால் தேவதைகளாக ஆகிவிடுவார்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையில் அது எந்த மானசரோவர் மூழ்கி எழுந்த தேவதையாகலாம்? ஞான மான சரோவர் ஆகும். அதில் மூழ்கி எழுவதன் மூலம் நீங்கள் எந்த நிலையிலிருந்து என்னவாக ஆகிவிடுகிறீர்கள்? அழகானவர்களை தேவதைகள் என்று சொல்கிறார்கள். சிறகுகளுடைய தேவதைகள் இருக்கிறார்கள் என்பது கிடையாது.
எப்படி பாண்டவர்களாகிய உங்களை மகாவீர் என்று சொல்லப்படுகிறது. பிறகு அவர்கள் பாண்டவர்களுடைய பெரிய பெரிய சித்திரங்களை குகை ஓவியங்களாக காட்டியுள்ளார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பணத்தை அழிக்கிறார்கள். நான் குழந்தைகளை எவ்வளவு செல்வந்தர்களாக மாற்றி இருந்தேன் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் இவ்வளவு செல்வம் அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள்? பாபா கேட்கிறார், எவ்வளோ செல்வனோ கொடுத்தேன், நீங்கள் எல்லாத்தையும் எங்கே இழந்துட்டு வந்து நிற்கிறீங்க? பாரதம் எவ்வளவு செல்வம் நிறைந்ததாக இருந்தது, இப்போது பாரதத்தின் நிலை என்னவாக இருக்கிறது? எந்த பாரதம் 100% செல்வம் நிறைந்ததாக இருந்ததோ அது இப்போது 100% திவாலாகிவிட்டிருக்கிறது. குழந்தைகளாகி நீங்கள் இப்போது எவ்வளவு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும்? சிறிய குழந்தைகளுக்கும் கூட சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். நீங்கள் கிருஷ்ணரை போல் ஆவீர்கள் என்பதையே புரிய வைக்க வேண்டும். கிருஷ்ணர் எப்படி உருவானார் என்பது யாருக்காவது தெரியுமா என்ன? முற்பிறவியில் சிவபாபாவை நினைவு செய்ததன் மூலம்தான் கிருஷ்ணராக ஆனார். எவ்வளோ ரகசியங்களை பாபா சொல்லித்தரார். எனவே குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும், எவ்வளோ குஷி இருக்கணும், எவ்வளோ விஷயங்களை பாபா சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் யார் எப்போதும் மற்றவர்களுடைய சேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அளவற்ற குஷி இருக்கும். முக்கியமான தாரணை நடத்தை மிக மிக ராயலாக செய்ய வேண்டும். உணவு பழக்க வழக்கம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களிடத்தில் யாராவது வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒவ்வொரு விதத்திலும் சேவை செய்ய வேண்டும். சேவையினுடைய மகத்துவத்தை பாபா சொல்றார். எப்படி பண்ணணுன்றதையும் சொல்லி கொடுக்குறாரு. ஸ்தூலத்திலும் இருக்க வேண்டும், சூக்ஷ்மத்திலும் செய்ய வேண்டும். ஸ்தூல மற்றும் ஆன்மீகம் 2 சேவை செய்வதன் மூலம் மிகுந்த குஷி ஏற்படும். குஷி எப்போ ஏற்படும்? 2 விதத்திலேயுமே, ஆத்மா ஸ்தூலம் ரெண்டுமே. யாராவது வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் உண்மையான சத்திய நாராயணனுடைய கதையை சொல்லுங்கள். சாஸ்திரங்களில் என்னென்ன கதைகளை எழுதிவிட்டார்கள்? விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்தார். பிறகு பிரம்மாவின் கைகளில் சாஸ்திரங்களை கொடுத்து விட்டார்கள். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா எப்படி வருகின்றார்? எவ்வளவு ரகசியம் இருக்கிறது. வேறு யாரும் இந்த விஷயங்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. நாபியிலிருந்து வருவதற்கான விஷயமே இல்லை. பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாகவும் விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாகவும் ஆகின்றார். பிரம்மா விஷ்ணுவாக ஆவதற்கு 1 வினாடி ஆகிறது. 1 வினாடியில் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் விஷ்ணு ரூபமாக ஆகின்றீர்கள் என்று பாபா பிரம்மா பாபாவிற்கு காட்சி காட்டினார். சிவ பாபா பிரம்மா பாபாவுக்கு காட்சி காட்டினார். 1 வினாடியில் பிரம்மா பாபாவுக்கு என்ன நடந்தது? நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. விநாசத்தின் காட்சி கூட ஏற்பட்டது. இல்லை என்றால் கல்கத்தாவில் பாபா, அதாவது பிரம்மா பாபா ராஜா போல ஆடம்பரமாக இருந்தார். எந்த கஷ்டமும் இல்லை, மிகவும் ராயலாக இருந்தார். இப்போது பாபா உங்களுக்கு இந்த ஞான ரத்தினங்களின் வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அந்த வியாபாரம் இதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. ஆனால் இவருடைய நடிப்பிற்கும் உங்களுடைய நடிப்பிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பிரம்மா பாபாவுடைய நடிப்பிற்கும் நம்முடைய ரோலுக்கும் வித்தியாசம் இருக்கின்றார் பாபா. பாபா இவருக்குள், பிரம்மா பாபாவிற்குள் பிரவேசித்தார் மற்றும் அவர் உடனேயே அனைத்தையும் விட்டுவிட்டார். பட்டி உருவாக வேண்டியிருந்தது. நீங்களும் அனைத்தையும் விட்டுவிட்டீர்கள். நதியை கடந்து வந்தீர்கள், பட்டியில் அமர்ந்தீர்கள். பாபா முன்னாடி நிறைய தாதிகள் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்களும் சிவ பாபா பிரம்மா பாபா உடலில் வந்த உடனே பிரம்மா பாபா எப்படி எல்லாத்தையும் விட்டார், அதே மாதிரி தாதிகள் எல்லாமும் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கிருந்து கடந்து பாரதத்திற்கு வந்தாங்க. என்னென்ன நடந்தது? எந்த கவலையும் இல்லை. கிருஷ்ணர் கோபியர்களை விரட்டினார் என்று சொல்கிறார்கள். ஏன் விரட்டினார்? அவர்களை பட்டத்து ராணிகளாக மாற்றுவதற்காக. குழந்தைகளாகிய உங்களை சொர்க்கத்தின் மகாராணிகளாக மாற்றுவதற்காக இந்த பட்டியும் உருவாக வேண்டியிருந்தது. அப்போ பாபாவிடம் எவ்வளவு பேர் அப்படியே ஒரு காந்தம் கிட்ட ஈர்க்கப்பட்டு வரா மாதிரி வந்தாங்க இல்லையா? அது பாபா சொல்றார். சாஸ்திரங்களில் என்னென்ன எழுதிவிட்டார்கள், நடைமுறையில் என்னென்ன இருக்கிறது என்பதை இப்போது நீங்கள்
புரிந்து கொள்கிறீர்கள். விரட்டுவதற்கான விஷயமே இல்லை. கல்பத்திற்கு முன்பு கூட நிந்தனை பாபாவுக்கு கிடைச்சிருந்தது. பெயர் கெட்டு போயிருந்தது. இது நாடகமாகும். என்னவெல்லாம் நடக்கிறதோ அது கல்பத்திற்கு முன் போல நடக்கிறது. கல்பத்திற்கு முன்னால் யாரெல்லாம் ராஜ்யத்தை அடைந்தார்களோ அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் என்பதை நீங்கள் இப்போது நல்ல விதத்தில் தெரிந்துள்ளீர்கள். நானும் கூட கல்ப கல்பமாக வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். முழுமையாக 84 பிறவிகளின் கணக்கை கூறியிருக்கிறேன். சத்தியுகத்தில் நீங்கள் அமரர்களாக இருக்கின்றீர்கள். அங்கே அகால மரணங்கள் நிகழ்வதில்லை. சிவபாபா காலனின் மீது வெற்றி அடைய வைக்கின்றார். நான் காலனுக்கெல்லாம் காலன் என்று கூறுகின்றார். இதை பற்றி கதைகள் கூட இருக்கின்றன அல்லவா? நீங்கள் காலனின் மீது வெற்றி அடைகிறீர்கள். நீங்கள் அமரலோகத்திற்கு செல்கிறீர்கள். அமரலோகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்கு ஒன்று தூய்மையாக வேண்டும், மற்றொன்று தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். தினமும் தங்களுடைய கணக்கை பாருங்கள். ராவணனின் மூலம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. பாபா சொல்றார், என் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கிறது. வியாபாரிகள் இந்த விஷயங்களை நல்ல விதத்தில் புரிந்து கொள்வார்கள். இது ஞான ரத்தினங்களாகும். யாராவது சில வியாபாரிகள் தான் இவற்றை வியாபாரம் செய்வார்கள். நீங்கள் வியாபாரம் செய்ய வந்துள்ளீர்கள். பாபா நம்மளை பார்த்து சொல்றார், சிலர் நல்ல விதத்தில் வியாபாரம் செய்து 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்திற்கான வியாபாரம் செய்து கொள்கிறார்கள். பாபா சொல்றார், 21 பிறவிகள் என்ன, 50-60 பிறவிகள் நீங்கள் மிகவும் சுகமுடையவர்களாக இருக்கிறீர்கள். செல்வம் மிக்கவர்களாக பதம்பத்தியாக ஆகின்றீர்கள். தேவதைகளின் கால்களிலும் தாமரை காட்டுகிறார்கள் அல்லவா? அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்களா? என்ன கால்களில் தாமரை காட்டுறாங்க. நீங்கள் இப்போது செல்வம் மிக்கவர்களாக ஆகின்றீர்கள். பதம்பதி, பதம் தாமரை காட்டப்படுது. பதம்பத்தினா செல்வம் மிக்கவர்களாக, கோடீஸ்வரர்களாக ஆகிறோம். எனவே உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நான் எவ்வளவு சாதாரணமாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். குழந்தைகளாகி உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளேன். ஹே தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவரே, வாருங்கள் வந்து தூய்மை ஆக்குங்கள் என்றும் அழைக்கிறீர்கள். சுகதாமத்தில் தான் தூய்மையாக இருக்கிறார்கள். சாந்தி தாமத்தின் வரலாறு புவியியல் எதுவும் இருக்க முடியாது. அது ஆத்மாக்களின் மரமாகும். சூக்ஷ்மவத்தனத்தின் விஷயம் எதுவுமே இல்லை. மீதி இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. ஒரு லக்ஷ்மி நாராயணன் மட்டும்தான் ராஜ்யம் செய்கிறார்கள் என்பது கிடையாது. ராஜ்யம் வளர்கிறது அல்லவா? பிறகு துவாபரிகத்தில் அவர்களேதான் பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகிறார்கள். எவ்வளவு விஷயம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். மனிதர்கள் பரமாத்மாவை நீங்களேதான் பூஜிக்கத்தக்கவர், நீங்களேதான் பூஜாரி என்று சொல்லிவிட்டார்கள். பரமாத்மாவை எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லிவிடுவதை போலாகும். இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அரை கல்பமாக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று நீங்கள் பாடி வந்தீர்கள். இப்போது பகவானுடைய மகா வாக்கியம், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் குழந்தைகளாகிய நீங்களே ஆவீர்கள். எனவே அவ்வாறு ஆக்கக்கூடிய தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும் அல்லவா? குடும்ப விவகாரங்களையும் பராமரிக்க வேண்டும். இங்கே அனைவரும் இருக்க முடியாது. எங்கே? மதுபன்ல அனைவரும் தங்க ஆரம்பித்து விட்டால் எவ்வளவு பெரிய கட்டிடம் கட்ட வேண்டியிருக்கும். கீழிருந்து, அதாவது அபு ரோட்ல இருந்து அபு மலை வரை எவ்வளவு நீண்ட வரிசை தரிசிக்க வந்துவிடும் என்பதை ஒரு நாள் பாபா சொல்றார், நீங்கள் பார்ப்பீர்கள். இங்குள்ள மகாத்மாவை தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யாராவது தரிசனம் கிடைக்கவில்லை என்றால் திட்டவும் ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்போது பாபா குழந்தைகளுடையவராக இருக்கின்றார். குழந்தைகளுக்குத்தான் படிப்பிக்கின்றார். நீங்கள் யாருக்காவது வழி சொல்கிறீர்கள் என்றால் சிலர் நல்ல விதத்தில் நடக்கிறார்கள், சிலரால் தாரணை செய்ய முடியவில்லை. எவ்வளவு பேர் கேட்கவும் செய்கிறார்கள், பிறகு வெளியில் சென்றார்கள் என்றால் அங்கே இருக்கும் சூழ்நிலையில் இருந்து விடுகிறார்கள். அந்த குஷி இருப்பதில்லை, படிப்பு இல்லை, யோகத்தில் இருப்பதில்லை. பாபா சொல்றார், ஸ்டார்ட் வையுங்கள் என்று பாபா எவ்வளவு புரிய வைக்கின்றார். இல்லை என்றால் அதிகம் பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும்.
நாம் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கிறோம் என்று சார்ட்டை பார்க்க வேண்டும். பாரதத்தின் பழமையான யோகத்திற்கு அதிக மகிமை இருக்கிறது. எனவே எந்த ஒரு விஷயமாவது புரியவில்லை என்றால் பாபாவிடம் கேளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். முன்பு நீங்கள் எதையும் தெரிந்திருக்கவில்லை. பாபா நமக்கு இதெல்லாம் சொல்ற வரைக்கும் எதுவுமே நமக்கும் தெரியல. இது முட்கள் நிறைந்த காடு என்று பாபா கூறுகின்றார். காமம் மிகப்பெரிய எதிரியாகும். இது கீதையின் வார்த்தைகளாகும். கீதையை படித்தார்கள் என்றால் அர்த்தத்தை புரிந்து கொண்டார்களா என்ன? பாபா ஆயுள் முழுவதும் கீதையை படித்தார். பிரம்மா பாபா கீதையின் மகத்துவம் மிக நன்றாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டார். பக்தி மார்க்கத்தில் கீதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது. கீதை பெரியதாகவும் இருக்கிறது, சிறியதாகவும் இருக்கிறது. கிருஷ்ணர் போன்ற தேவதைகளுடைய சித்திரம் ஒரு பைசாவிற்கு கூட கிடைத்து கொண்டிருந்தது. அதே சித்திரங்களுடைய பெரிய பெரிய கோயில்களை கூட உருவாக்குகிறார்கள். நீங்கள் வெற்றி மாலையின் மணியாக வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். இப்படிப்பட்ட இனிமையிலும் இனிமையான பாபாவை பாபா பாபா என்றும் சொல்கிறார்கள். சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார் என்றும் புரிந்து கொள்கிறார்கள். பிறகு கேட்கிறார்கள், மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள், ஐயோ மாயை கைவிட செய்து விடுகிறது. தந்தை என்று சொன்னீர்கள் என்றால் பாபா என்றால் பாபா, அவ்வளவுதான். பக்தி மார்க்கத்தில் கூட பதிகளுக்கெல்லாம் பதி, குருவுக்கெல்லாம் குரு ஒருவர்தான் என்று பாடப்படுகிறது. அவர் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். ஞானக்கடலாக தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவராக இருக்கின்றார். பாபா, நாங்கள் கல்ப கல்பமாக தங்களிடமிருந்த ஆஸ்தியை அடைந்து வந்துள்ளோம், கல்ப கல்பமாக சந்தித்துள்ளோம் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். எல்லையற்ற தந்தையாகிய தங்களிடமிருந்து எங்களுக்கு கண்டிப்பாக எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும். முக்கியமானது பாபா சொல்றார், ஆ அல்லாஹ் என்பதே ஆகும். அதில் ஆஸ்தி நிறைந்துள்ளது. அப்பா என்றாலே ஆஸ்தி ஆகும். அது எல்லைக்குட்பட்டது, இது எல்லையற்றதாகும். எல்லைக்குட்பட்ட தந்தை நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை ஒருவரே ஆவார். நல்லது. இனிமேலும் இனிமையான 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம சேவை செய்து அளவற்ற குஷியை அனுபவம் செய்ய வேண்டும் மற்றும் செய்ய வைக்க வேண்டும். ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம சேவை செய்து அளவற்ற குஷியை அனுபவம் செய்ய வேண்டும் மற்றும் செய்ய வைக்க வேண்டும். நடத்தை மற்றும் உணவு பழக்கத்தில் மிகுந்த ராயல்டி வேண்டும். 2வது பாயிண்ட், அமரலோகத்தில் உயர்ந்த பதவியை அடைவதற்கு தூய்மையாவதின் கூடவே தெய்வீக குணத்தையும் தாரணை செய்ய வேண்டும். நாம் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறோம் என்ற கணக்கை பார்க்க வேண்டும். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் வருமானத்தை சேமித்து கொண்டிருக்கிறோமா? தாரணை ஆவதற்கு காதுகள் தூய்மையாக ஆகி உள்ளதா? இதெல்லாம் செக் பண்ணணுன்றார் பாபா. வரதானம்: சேவை செய்து கொண்டிருக்கும் போதும் நினைவில் அனுபவங்களின் பந்தயத்தில் முன்னேறி செல்லக்கூடிய சதா லயித்திருக்கும் ஆத்மா ஆவீர்களாக. சேவை செய்து கொண்டிருக்கும் போதும் நினைவில் அனுபவங்களின் பந்தயத்தில் முன்னேறி செல்லக்கூடிய சதா லயித்திருக்கும் ஆத்மா ஆவீர்களாக. நினைவில் இருக்கிறீர்கள், ஆனால் நினைவு மூலமாக ஏற்படும் பிராப்திகளின் அனுபவங்களில் முன்னேறி கொண்டே செல்லுங்கள். இதற்காக இப்பொழுது விசேஷமாக நேரமும் கவனமும் கொடுங்கள். அப்பொழுது இவர் அனுபவங்களின் கடலில் மூழ்கியிருக்கும் ஆத்மா ஆவார் என்பது தெரிய வரட்டும். எப்படி தூய்மை அமைதியின் வாயுமண்டலத்தின் உணர்வு ஏற்படுகிறது, அதே போல சிறந்த யோகி ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் என்ற அனுபவம் ஏற்படட்டும். ஞானத்தின் தாக்கம் இருக்கிறது, ஆனால் ஞானத்தினுடைய தாக்கம் இருக்கு, ஆனால் யோகத்தின் சித்தி ஸ்வரூபத்தின் தாக்கம் ஏற்படட்டும்.
சேவை செய்து கொண்டிருக்கையிலும் நினைவின் அனுபவங்களில் மூழ்கியிருங்கள். நினைவு யாத்திரை என்ற பந்தயத்தில் முன்னேறி செல்லுங்கள். ஸ்லோகன்: வெற்றியை ஏற்றுக்கொண்டு விடுவது என்பது வருங்கால வினை பயனை இங்கேயே முடித்து கொண்டு விடுவது. வெற்றியை, அதாவது சித்தியை ஏற்றுக்கொண்டு விடுவது என்பது வருங்கால பிராலப்தத்தை, வினை பயனை இங்கேயே முடித்து கொண்டு விடுவது. அவ்யக்த சமிக்கை: எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். இன்னைக்கான பாயிண்ட்: எந்த அளவுக்கு குழந்தைகளாகிய நீங்கள் சிறந்த எண்ணங்களின் சக்தியில் நிறைந்தவர்கள் ஆகிக்கொண்டே செல்வீர்களோ அந்த அளவுக்கு சிறந்த எண்ணங்களின் சக்திசாலி சேவையின் சொரூபம் தெளிவாக தென்படும். நம்மை யாரோ கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், ஏதோ தெய்வீக புத்தி மூலமாக சுப சங்கல்பத்தின் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரும் அனுபவம் செய்வார்கள். ஒரு சிலர் பிறகு திவ்ய திருஷ்டி மூலமாக தந்தை மற்றும் இடத்தை பார்ப்பார்கள். இரண்டு விதமான அனுபவங்கள் மூலமாக மிகவுமே தீவிர வேகத்துடன் தங்களது சிறந்த புகலிடத்திற்கு போய் சேர்ந்து விடுவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.